வணக்கம். எல்லா கோலமும் ஒரு புள்ளியில இருந்தா ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த நடிகர்களுடைய நாடாளும் கனவு இருக்கு இல்லையா? அதாவது இந்த சிஎம் ட்ரீம். அது வந்து ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்து ஆரம்பிக்கும். புதுசா ஒரு நடிகர் நடிச்ச படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த படம் அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய அளவில் ஹிட் ஆயிரும். உடனே அதை பார்த்த ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நடிகர் மீட் பண்ணி, தலைவா உங்களுக்கு வந்து நாங்கள் மன்றம் வைக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு அனுமதி கேட்பாங்க. அந்த நடிகருக்கே அது ஷாக்கிங்காக இருக்கும். அட படத்திலே நமக்கு மன்ற அளவில் கொண்டு போயிட்டாங்களா, பரவாயில்லையே அப்படின்னு உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு பெர்மிஷனை கொடுத்துருவாரு. அது வரைக்கும் அந்த நடிகர்கள் வந்து வேறு வேறு நடிகர்களோட மன்றத்தில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உரிய பொறுப்பு கிடச்சிருக்காது, இல்லைனா உரிய மரியாதை கிடச்சிருக்காது, இல்லைனா இந்த நடிகர் அவ்வளோதான், இவருடைய மார்க்கெட்டு இனிமேல் குறைஞ்சி போயிடும், இனிமேல் ஒரு மன்றத்தில் இருக்கிற வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி புதுசாக ஒரு நடிகர் வரும்போது அவங்க படம் ஓடும்போது டக்குன்னு அவங்களுக்கு மன்றம் ஆரம்பிச்சோன்னு வந்து சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, நடிகர்கள் வந்து ஒரு ரசிக மன்றத்துக்கு அனுமதி கொடுக்கும்போதே அவங்களுடைய அரசியல் கனவும் ஆரம்பிச்சிருதோ அப்படின்னு நமக்கு தோணுது. சமீபத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க அவருடைய ரசிக மன்ற நிர்வாகிகளை சென்னையில் மீட் பண்ணி பேசியிருக்கிறாரு. போரூரில் வந்து சக்தி பேலஸ்னு ஒரு மண்டபம், கிட்டத்தட்ட அந்த மீட்டிங்கில் சிவகார்த்திகேயன் ஒரு 20-25 நிமிஷம் பேசியிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் சினிமாவுக்குள்ளே எப்படி வந்தார், அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் வந்து அவர் மீட் பண்ணார், அப்புறம் அவருடைய ஹெல்த்தை பற்றி, அவருடைய ஃபிட்னஸை பற்றி, அப்புறம் அவருடைய அப்கமிங் படங்களை பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மனம் விட்டு ரசிகர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு. அதில் அவர் முக்கியமாக பேசுனது என்னன்னா, எனக்கு அப்பாவும் கிடையாது, அண்ணனும் கிடையாது, எனக்கு எல்லாமே நீங்கள் தான். எனக்கு ஒரு கஷ்டம், வலி, வேதனை, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் தான் என்னுடைய பலம், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படிலாம் வந்து பேசுனதா சொல்கிறாங்க. அங்கே வந்திருந்த இத்தனை பேரும் அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டாங்களாம். அது மட்டும் கிடையாது, எல்லார்ட்டையும் அப்படி கையை கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வீட்டில் எப்படி இருக்கான்னு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜோவியலாக வந்து எல்லாரையும் சந்தித்து பேசிட்டு போயிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே இனிமேல் நம்மளுடைய ரசிகர் மன்றம் வந்து வேகமாக செயல்படணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், அதனால் அடிக்கடி இந்த சந்திப்பை வந்து நம்ம நடத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து ஆலோசனை சொன்னதாக சொல்கிறாங்க. இதுவரை சிவகார்த்திகேயன் அவருடைய மன்ற நடவடிக்கைகள் வந்து பெரிய அளவில் பண்ணது கிடையாது. வெரி ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. அதனால் எதிர்காலத்தில் அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்கள் வரும்போதும் அவருடைய ரசிகர் மன்றத்தினுடைய செயல்பாடுகள் வந்து முழு வீச்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவர் வந்து இப்படி ஒரு மீட்டிங்கை போட்டதே கிடையாது. ஏன்னா அவர் சினிமாவுக்கு வந்து பல வருஷம் ஆகுது, அப்போத்துலேருந்தே அவருக்கு மன்றங்கள் இருக்குது. எப்போவுமே இப்படி ஒரு சந்திப்பை அவர் நடத்துனது கிடையாது. வெரி ஃபஸ்ட் டைம் வந்து அது முக்கியமான நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுகிறாருன்னா அப்போ அவர் ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, விஜய் இடத்த சிவகார்த்திகேயன் ஃபில் பண்ண போகிறாரா, அதுக்கான மூவ்மெண்ட்டு தான் இதா அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அவருடைய 69வது படம் தான் கடைசி படம், அதுக்கப்புறம் என்னுடைய ஃபுல் டைம் ஜாப்புங்கிறதே வந்து அரசியல் தான் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. இப்போ இந்த விஜய் இடத்துல யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கடந்த பல மாதங்களாகவே இண்டஸ்ட்ரியில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு பல நடிகர்களோட பேரை சொன்னாலும் மிக முக்கியமாக சிவகார்த்திகேயன் பேரை தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் சோஷியல் மீடியாவில் கூட அடுத்த தளபதி, அடுத்த விஜய் சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்து பரவிக்கிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் சிவகார்த்திகேயனோட செயல்பாடுகளையும் நம்ம பார்க்க முடியுது. அதனுடைய முதல் அடி தான் இந்த முதல் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த நிர்வாகிகளோட சந்திப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து நடிக்க வந்த புதுசுலேருந்தே அவருக்கு மன்றங்கள் இருக்குது. அந்த மன்றங்கள் மெல்ல மெல்ல அப்படியே நிறைய உதவிகள் வந்து செஞ்சுருக்குறாங்க. நானே பார்த்துருக்கேன். அரிசி மூட்டை கொடுப்பாங்க, ஆட்டோ டிரைவருக்கு ரெயின் கோட்டு கொடுப்பாங்க, அப்புறம் மிதிவண்டி கொடுப்பாங்க, அப்புறம் கை சைக்கிள் கொடுப்பாங்க, இப்படி நிறைய தையல் மிஷின், அப்படி நிறைய உதவிகள் வந்து மன்றங்கள் மூலமாக செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்புறம் அதை வந்து நட்பணி இயக்கமாக மாற்றினார். அப்பவும் நிறைய உதவிகள் செஞ்சார். அப்புறமா அது மெல்ல 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 இப்போ வந்து அது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியாக மாறி நிற்குது. கிட்டத்தட்ட அதே ரூட்டை தான் சிவகார்த்திகேயனும் ஃபாலோ பண்ணுறாரா? ஏன்னா இந்த மீட்டிங்கை தான் மெயினாக சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு இந்த மீட்டிங், இந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து அவர் அமரன் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்கிறாரு பாருங்கள். அந்த படமே கிட்டத்தட்ட அது வந்து விஜய் நடிக்க வேண்டிய படம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா
விஜய் வச்சு ஏஆர் முருகதாஸ் சர்க்கார்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் பெரிய அளவில் போகலை. இருந்தாலும் அடுத்ததாக மறுபடியும் வந்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்லேயே விஜய் வந்து ஒரு படம் நடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த படம் ட்ராப் ஆச்சு. இப்போ அந்த கதையை தான் லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்து சிவகார்த்திகனுக்காக ஏஆர் முருகதாஸ் இந்த படமாக பண்ணுறாரு. அதனால தான் அந்த படம் வந்து துப்பாக்கி கத்தி 2 படத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நம்ம சிவகார்த்திகனை வந்து எல்லா படங்களையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேனரிசங்களில் தான் வந்து பார்த்துருக்கோம். அவருடைய ஆக்டிங்கு, அவருடைய காமெடி பண்ணுற விதம், அந்த டான்ஸு, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எல்லா படங்களும் இருக்கும். ஆனால் அது எதுவுமே இந்த ஏஆர் முருகதாஸ் படத்தில் இருக்காது. அதுக்குன்னே கோச்சிங் கொடுக்கறதுக்கு, ஐ மீன்ஸ் அவருடைய அந்த மேனரிசங்கள் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்பாட்லேயே ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ விஷயங்கள் வருது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது அவருக்கும், ஐ மீன் சிவகார்த்திகனுக்குள்ளேயும் நாம் வந்து விஜய் இடத்த பிடிச்சிடலாம், அதை நோக்கி போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சோ அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணுது. அது தப்பு கிடையாது. எப்படி விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இடத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு இல்லையோ, அதே மாதிரி விஜய் வந்து இனிமேல் நடிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா, ஐ மீன் 2026க்கு அப்புறம் அவர் இனிமேல் நடிக்க போகிறது இல்லை, அரசியலில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த பிடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா, அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த இடத்த பிடிக்கிறதுக்கோ எந்த நடிகர் வேணாலும் ஆசைப்படலாம். அது சிவகார்த்திகேயன் மட்டும் கிடையாது, யார் வேணாலும், சிம்புவோ சூர்யாவோ விக்ரமோ தனுஷோ யார் வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் மற்ற நடிகர்கள் வந்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த சிவகார்த்திகேயன் அளவுக்கு அவங்கக்கிட்ட ஸ்பீடு இருந்த மாதிரி தெரியல. சிவகார்த்திகேயன் தான் அதை வந்து தொடர்ந்து செய்கிற மாதிரி தெரியுது. அவர் படங்களை கமிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவருடைய மண்டங்களோட செயல்பாடுகளாக இருக்கட்டும், இல்லை சோசியல் மீடியாவில் அவரை பற்றி வர்ற செய்திகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து விஜயை ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாமே வந்து இவர் வந்து விஜயை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறோம்னா, நடிப்பை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து நடிக்க வந்த புதுசில் வந்து அவர் வந்து ரஜினியை ஃபாலோ பண்ணுறாரு, அவருடைய மேனரிசங்கள் எல்லாமே ரஜினி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அரசியல்னு வரும்போது நீங்கள் ரஜினியை வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு உதாரணமாக காட்ட முடியாது. ஏன்னா ரஜினி வந்து நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு ஒதுங்கிட்டார். இப்போ அந்த இடத்துல இருக்குது யாருன்னா விஜய். ஸோ அப்போ சிவகார்த்திகேயனுடைய மூவ்மெண்ட்டும் வந்து விஜய் மாதிரியே அரசியல் நோக்கி போகுமோ அப்படிங்கிறதான் எல்லோருடைய டவுட்டாகவும் இருக்குது. சரி பார்ப்போம், எதிர்காலத்தில் அவருடைய அடுத்தடுத்த என்ன நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, எதை நோக்கி போகும், அதுக்கு வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்காக வந்து இந்த நடிகர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வந்தவுடனே லட்சக்கணக்கானவர்கள் வந்து ஒன்று கூடுறாங்க, அதனால் அவங்க வந்து சிஎம் ஆகிடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லோரும் நம்பினோம்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நடிகர்களோ நடிகைகளோ வந்து பொது இடங்களுக்கு வந்தால் எல்லாருமே பார்க்க வருவாங்க. சரியா, ஏன் அந்த நடிகர் வந்திருக்கானாடி போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு வருவாங்க. யாராக இருந்தாலும் வந்து சரி அவர் ஒரு தடவை நேரில் பார்த்துருவோமே, அந்த நடிகை ஒரு தடவை நேரில் பார்த்துருவோமே அப்படிங்கிற ஆசையில் வருவாங்க. அது எல்லாமே ஓட்டாக மாறும், நாம் வந்து சிஎம் நாற்காலியில் உட்காந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோட இவங்களோட அரசியல் பயணம் இருந்துச்சுன்னா அதை விட தப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது. ரெண்டாவது அப்படி ஒருடைய கனவு உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் நல்லது செய்யணும்னு இருந்தால் நீங்கள் ஒரு நட்பணி மன்றம் வச்சே செஞ்சால் போதும். அரசியலுக்கு வந்து தான் நல்லது செய்யணுமா என்ன? யார் நல்லது செஞ்சாலும் யாரும் தடுக்க போகிறதில்ல. நீ ஏன் அவனுக்கு 10 ரூபா கொடுத்த, நீ ஏன் அவனுக்கு சோறு கொடுத்த, நீ ஏன் அவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு உதவி செஞ்ச அப்படிங்க யாரும் தடுக்க போகிறதில்ல. நல்லது செய்வதுங்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து செய்யலாம். ஆனால் அதுக்காக வந்து நான் அரசியலுக்கு வந்து தான் அதை செய்வேன் அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, இந்த சிவகார்த்திகேயனுடைய இந்த நடவடிக்கைலாம் பார்க்கும்போது அவரும் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வந்துடுவாரோ அப்படின்னு தான் இங்கே எல்லாருக்கும் தோணுது. ஒருவேளை அப்படி ஒரு ஆசை இருந்தாலும் அதை வந்து வெளிப்படையாக சொல்லுங்கள், இல்லைனாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள். ஒரு எதிர்பார்ப்பை ரசிகர் மத்தியில் உண்டு பண்ணி அவங்கள தயவுசெய்து ஏமாத்திடாதீங்க. ஏன்னா இப்போ ரஜினி எடுத்துக்கங்க, நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், சீக்கிரம் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு பல வருஷமாக சொல்லி ஒரு நாள் இல்லைங்க நான் அரசியலுக்கே வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். அந்த டைம்லலாம் வந்து நிறைய ரஜினி ரசிகர்கள் வந்து ஃபீல் பண்ணாங்க, இத்தனை வருஷமாக தலைவர் எங்களை காக்க வச்சுட்டு இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் பாருங்கள், சரத்குமார் ரஜினியாவது ஒதுங்கிட்டார், ஆனால் சரத்குமார் வந்து கட்சி ஆரம்பித்தார், சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சியை 2007 ஆரம்பித்தார். இங்கே பாருங்கள், இன்றைக்கி 2024 கிட்டத்தட்ட பிஜேபி கிட்ட சரணடைஞ்சிட்டார் அப்படிங்கிற விட அந்த கட்சியவே பிஜேபிக்கு வித்துட்டார் அப்படின்னு தான் எல்லாரும் பொது வழியில் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், இப்போ அத்தனை வருஷம் அவர் கூடவே ட்ராவல் பண்ண அந்த தொண்டர்கள்,
ஐ மீன் இந்த ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அதில் நமக்கு பொறுப்பு கிடைக்கும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவர் கட்சியை வந்து இன்னொரு கட்சியோடு இணைச்சிட்டு அவரே அந்த பிஜேபியில் ஒரு உறுப்பினர் மாதிரி சேர்ந்துங்கும்போது அந்த ரசிகர்களுக்கெல்லாம் வந்து வருத்தம் தானே இருக்கும். ஏன்னா அவங்களாம் வந்து பல லட்சங்கள் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க, பல வருஷம் வந்து இந்த கட்சியோட நிகழ்ச்சிகளுக்காகவே அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது எல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு வரும்போது ஒரு கோவம் வருமா இல்லையா? அதனால தான் சரத்குமார் கட்சியிலேருந்து ஒரு தொண்டர் வந்து அப்படியே கொந்தளித்து பேசுகிறாப்புல, இல்லைங்க இது தப்பு, பிஜேபி கூட நம்ம கட்சியை சேர்த்தது எனக்கு பிடிக்கல, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக வந்து விமர்சனம் வைக்கிறாரு. சரத்குமார் ஒரு பக்கம் இப்படியா, இன்னொரு பக்கம் நீங்கள் கமலை எடுத்துக்கங்க. கமல் வந்து மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்து வந்தப்போ என்ன சொன்னார், 2 திராவிட கட்சிகளோடய நான் கூட்டணி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். டிவி பெட்டி மேலெல்லாம் டார்ச் லைட்டை தூக்கி எரிஞ்சார். இப்போ அப்படிப்பட்ட கமல் வந்து அதே டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறாரு ஒரே ஒரு சீட்டுக்காக. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு நடிகர்களும் அரசியலுக்கு வரும்போது ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் செல்ல 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 அவங்களோட நிலைப்பாட்டை மாற்றுறதுங்கிறது ரசிகர்களை ஏமாத்துறது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு மாற்று அரசியல் கொண்டு வருவீங்க அப்படின்னு நம்பின மக்களை ஒரு ஏமாத்துறதுக்கு சமம் தானே. விஜய் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அவரும் சரத்குமார் மாதிரி கமல் மாதிரி மாறிடுவாரா, இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஒரு கொள்கையோடு இருப்பாரா நமக்கு தெரியாது. ஸோ என்ன இருந்தாலும் நீங்கள் ரசிகர்களை வந்து உங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்தாதுங்க, அதுதான் நாம் சொல்ல வர்றது.